வணக்கம் மக்களே. நிதா ஃபார்ம் இந்தியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு பார்த்திங்கன்னா குண்டு மல்லி மற்றும் முழு தோப்போட ஒரு தொகுப்புங்க. நம்ம கடந்த வீடியோவில் லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கம்ப்ளீட் மல்லியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் ஃபெர்டிலைசர் மற்றும் மேலே நம்ம தெளிக்கிற மருந்து, அடி உரம், அப்போது எந்த மாதம் வந்து அறுவடை, இதெல்லாமே வந்து நான் முழு தொகுப்போடு நான் வந்து பதிவு பண்ணியிருக்கேங்க. நண்பர்கள், நம்ம லாஸ்ட் வீடியோ நம்ம சேனலில் நிதா ஃபார்ம் இந்தியா, இதுதான் நம்ம சேனலோட பேர். NIDAFARMINDIA இந்தியா, இதுதான் சேனலோட பேருங்க. நீங்கள் நண்பர்கள் அனைவரும் பார்க்கலாம். இப்போது நம்ம இன்றைக்கி என்ன நான் பதிவு பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு பகுதி வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, மல்லி வந்து அறுவடை முடிஞ்சதுக்கப்புறமா மீண்டும் ஒரு அறுவடை வர்றதுக்கு ஒரு ஏற்பாடு, அந்த ஒரு தொகுப்பு, அந்த பற்றிய ஒரு தகவலுங்க. இதுக்கு மேலே வந்து இந்த நம்ம கிட்டத்தட்ட ஆகஸ்ட் மாதம் ஆயிடுச்சு இல்லைங்களா. இதுக்கு மேலே நம்ம வர மாதங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம அறுவடை வந்து குறைவாக தான் இருக்கும். அதாவது குறிப்பாக ஆகஸ்ட் மாதம்லாம் வந்து பார்த்திங்கன்னா மழைக்காலமாக இருக்கும். பிறகு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம தொடர்ச்சியாகவே வந்து பார்த்திங்கன்னா மழை, அப்புறம் குளிர், மழை, அப்புறம் பனி, இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த சமயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மல்லி வந்து முழுசாலாம் நம்ம அறுவடை வர்றது ரொம்ப சிரமங்க. ஒரு 100 கிலோ அறுவடை வருது, அந்த தோட்டம் கூட ஒரு 10 கிலோ வரும், 15 கிலோ வரும், அவ்வளோதான் வரும். ஏன்னா மழையும் பனியும் வந்து மல்லிக்கு உகந்ததாக கிடையாது. அதுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வெயில் வேணுங்க. அப்புறம் சில நண்பர்கள் கேட்டிருந்தீங்க களிமண்ணில் வருமானு சொல்லிவிட்டு. களிமண்ணில் வருங்க. அது ஒன்று தான் நம்ம பார்த்துக்கணும். தண்ணி வந்து தேங்கிடாமல் பார்த்துக்கணுங்க. தண்ணி தேங்கிச்சுன்னா மல்லிக்கு செட் ஆகாதுங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கு மாற்று ஏற்பாடு என்னன்னு பார்த்திங்கன்னா, மல்லி செடியை வந்து நல்லா மண் வந்து குவிச்சு வச்சுட்டு கொஞ்சம் ஒரு மேட்டு பாத்தியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால்வாய் மாதிரி பள்ளம் எடுத்துட்டா தண்ணி வந்து நின்னாலும் நம்ம மல்லி செடிக்கு பெருசாக ஒரு ஆபத்து வந்துடாதுங்க. நமக்கு மல்லி வந்து மல்லி தோட்டம் வச்சுருக்கிறவங்களுக்கு முழுசாக லாபம் முழு அறுவடை எப்போ வரும்னு பார்த்திங்கன்னா ஆஃப்டர் பிப்ரவரிக்கு அப்புறம் தான். பிப்ரவரி மாதம் வந்து கிட்டத்தட்ட முடிகிற தருவாயில் மல்லி ஸ்டார்ட் ஆகிடும். ஒரு செகண்ட் வீக், தேர்ட் வீக் பிப்ரவரியில் மல்லி வந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போது பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை இந்த மாதங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அறுவடை வந்து நல்லா எடுக்கலாம். அதாவது கிட்டத்தட்ட மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை 5 மாதம். ஆகஸ்ட்டு, செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் வரைக்கும் பூ வரும். ஏன்னா நாங்கள் வந்து கடந்த வருடம் எங்களை அனுபவத்தில் நான் சொல்கிறேன். அதாவது ஆகஸ்ட்டு, செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். டிசம்பர் கிடையாது, நவம்பர், சரிங்களா. கம்ப்ளீட்டாக ப்ரொடக்ஷன் நின்று போகும் 0000 அப்படின்னா டிசம்பர், ஜனவரி அண்ட் பிப்ரவரி, இந்த 3 மாதம். 9 மாதம் மல்லி வரும், 3 மாதம் மல்லி வராது. ஒரு வேளை யாராவதுடைய பண்ணையில் இந்த 3 மாதங்களில் ஒரு 1/2 கிலோ பூ வந்திருக்கு அப்படின்னா ஜாக்பாட்டு தாங்க. அப்போல்லாம் நமக்கு மல்லி வந்து 2000, 2500, 1000, 1800, 1900 இந்த மாதிரிலாம் போகும். நாங்கள்லாம் மல்லி போன வருடம் போடும்போது அதிகபட்சமாக 1200 ஒரு முறை வாங்கியிருக்கோம். பிறகு 1500 இந்த மாதிரி மல்லி வந்து எங்களுக்கு போயிருக்குங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பராமரிப்பு பொறுத்து, ரெண்டாவது நம்ம அடிக்கிற மேல் மருந்து பொறுத்து, அந்த சூழலை பொறுத்து தாங்க. இந்த மாதிரி சமயங்கள் வந்து நமக்கு மல்லி மட்டும் நம்ம வந்து 5 கிலோ அளவுக்கு அறுவடை வருது அப்படின்னா நமக்கு உண்மையிலே நம்ம வந்து நல்ல ஒரு லாபம். மற்ற அதிகமாக அறுவடை ப்ரொடக்ஷன் வரும்போது மல்லியோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 100, 150, 200, 300, 400 இந்த மாதிரியான ஒரு நமக்கு விலை கிடைப்பதனால் அந்த சமயங்களில் 100 கிலோ நமக்கு ஒரு நாளைக்கு 100 கிலோ நமக்கு அறுவடை வருவதாக இருந்தாலும் நமக்கு செலவும் கூட. என்ன செலவுன்னு பார்த்திங்கன்னா, மல்லி நம்ம வந்து 100 கிலோ வருதுன்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு நாளைக்கு நம்ம தோட்டத்தில் 10லேருந்து 20 பேர் நம்ம மல்லி அறுவடை பண்ணணும். ஒரு ஆள் 3 மணி நேரம் பூ பறித்தால் அவருக்கு நம்ம கொடுக்க வேண்டிய அவரோட தொகை வந்து பார்த்திங்கன்னா 150 ரூபாய். அவர்கள் 1 கிலோ பறித்தாலும் சரி, இல்லை 5 கிலோ பறித்தாலும் சரி, அந்த மேன் பவருடைய எஃபர்ட் பொறுத்து தான். அப்போ நம்ம தோட்டத்தில் வந்து அவங்க 10 பேர் வராங்க, 20 பேர் வராங்கன்னா ஒரு நாளைக்கு நம்ம வந்து 3000 ரூபாய் வந்து நம்ம அவர்களுக்கு கொடுப்பதாக இருக்கும்.
கற்பனை பண்ணி பாருங்கள். ஒரு 10 நாள் 20 நாள் இப்படி தொடர்ச்சியாக இப்படி பூ வந்தால் நமக்கு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய தொகையை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு மாதத்துக்கே நம்ம வந்து ₹1,00,000 நம்ம கொடுக்குற மாதிரி ஒரு சூழல் உருவாகிவிடும். ஆனால் 100 கிலோ பூ வந்தால் நமக்கு அந்த சமயங்கள் வந்து ஒரு ₹300 வந்து ஒரு கிலோ போச்சுன்னா நமக்கு வந்து நல்ல லாபம். அந்த அளவுக்கு அதிகமாக ப்ரொடக்ஷன் வரும்போது பூக்களோட விலை வந்து பார்த்திங்கன்னா 180, 170, அப்புறம் 150, 200, 250 இந்த மாதிரி ரேட் இருக்குது. இப்போ ஒரு ஆள் வந்து நமக்கு ₹150 3 மணி நேரம் வந்து 1 கிலோ பூ பறித்து அன்று வந்து ₹150 தான் ஒரு கிலோ போகுதாக இருக்குமாயின் நம்ம பூக்கோட விலை ப்ளஸ் ஆட்களோட விலை கூலி இது ரெண்டுமே வந்து மேட்ச் ஆகும். சில இடங்கள் வந்து அதாவது 100க்கு 500% நஷ்டம் கிடையாது மல்லியில். நீங்கள் எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் நஷ்டம் கிடையாது. நமக்கு எப்போ நஷ்டம் அப்படின்ற ஒரு வார்த்தை வரும் அப்படின்னா, நஷ்டம்னு சொல்ல முடியாது, லாபத்தில் நமக்கு எப்போ குறைவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, பூக்களோட விலை வந்து நமக்கு குறைவாக போகும்போது நமக்கு அந்த சூழல் வந்து ஏற்படுது. லாபம் இருக்குது, 5 லட்சம் வரக்கூடிய இடத்துல 2 லட்சம் வரும், அவ்வளோதானே தவிர நம்மளுடைய வருமானம் குறையும், லாபம் குறையும். ஏன்னா பூக்களோட விலை அதிகமாக போகும்போது நமக்கு லாபம் அதிகமாக இருக்கும். அதுக்கு நம்ம என்ன ஒரு மாற்று ஏற்பாடு நம்ம செய்ய வேண்டும், அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ்ஸ் என்ன நம்மக்கிட்ட பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு தெரிந்த அல்லது நமக்கு ஏதாவது ஒரு குட் பையர், ஒரு நல்ல ஒரு வாங்குபவர் இருக்குமாயின், ஏதாவது அதை உதாரணம் பார்த்திங்கன்னா, நான் இதுவரை நான் பரிசோதித்து பார்த்த வரைக்கும் சிறப்பான ஒரு மல்லி வந்து விற்கும் இடம் பார்த்தா கும்பகோணம், தஞ்சாவூர், அதுக்கப்புறம் வந்து மாயவரம், பண்ருட்டி, கடலூர், சிதம்பரம், இந்த ஏரியாலாம், அப்புறம் சென்னை, மெட்ராஸ், இந்த ஏரியாலாம் வந்து பார்த்திங்கன்னா பூக்களோட விலை வந்து அளவுக்கு அதிகமாக இருக்குது. மேபி அங்கே பூக்கள் ப்ரொடக்ஷன் ஆகுதுன்னு நினைக்கிறேன். திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருந்து ஒரு நாளைக்கு ஒரு ஆள் தேர்ட் பார்ட்டி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு புரோக்கர் என்ன பண்ணுறாரு, நம்ம திருவண்ணாமலை மார்க்கெட்டுக்கு வந்து 15 கிலோ, 20 கிலோ, 25 கிலோ, 30 கிலோ என்ற முறையில் பூக்களை வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. நீண்ட நாள் சந்தேகம் என்னன்னு பார்த்தா, அவங்க அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, அங்கே ஒரு பையர் வச்சுருக்காங்க. இவரோட வேலை என்ன, இங்கே வந்து ஒரு ₹200 ஒரு கிலோ வந்து மல்லி இவர் வாங்குறாரு அப்படின்னு வச்சா, அந்த ₹200 நமக்கு கிடைக்குதுன்னு வச்சுப்போம் பேச்சுக்கு. ஸோ அவருக்கும் ₹200 போயிடுச்சு. இப்போ பூ கடைக்காரருக்கு என்ன லாபம்? உதாரணத்துக்கு எனக்கு ஒரு மாதம் வந்து ₹1,00,000 வந்து எனக்கு வந்து பட்டி பணமாக வருகிறது அப்படின்றால், அதில் அவருக்கு 10% கமிஷன் போகுது. 1 லட்சத்துக்கு ₹10,000 அவருக்கு கமிஷன். அப்போ அவர் கடையில் வந்து 10 பேர் போட்டால் ₹1,00,000, 100 பேர் போட்டால் நீங்கள் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது நண்பர்களே. கடைக்கு புரோக்கராக இருப்பவர், கடையின் ஓனராக இருப்பவருக்கு, நான் 100 பேர் வந்து ₹1,00,000 அளவுக்கு நம்ம பூ போட்டால் அவருக்கு மாதம் ₹10,00,000 அவருக்கு வந்து வருமானம் இருக்குது. இதுவே அவர் கடையும் தேர்ட் பார்ட்டிக்கு விற்றுருவார். கடையின் வியாபாரம் பண்ணும்போதும் பூக்கள் விலை அதிகமாக வச்சு விற்பார், அதுலேயும் ஒரு லாபம். இப்போ புரோக்கராக வாங்கிட்டு போகிறவங்களுக்கு என்ன லாபம்? நம்மக்கிட்ட ₹200 வாங்கினா அங்கே இருக்கிற தேர்ட் பார்ட்டிக்கிட்ட வந்து ₹300, ₹350 விற்றுறாங்க. டிரான்ஸ்போர்ட் அவங்க செலவு. அப்போ ஒரு 20 கிலோ ஒருத்தர் வாங்குறாரு அப்படின்னா, ஒரு கிலோவுக்கு ₹10, ₹100 அவருக்கு லாபம் கிடைக்குதுன்னா, 10 கிலோவுக்கு ₹1000, 20 கிலோவுக்கு ₹2000 ஒரு நாளைக்கு அவருக்கு லாபம். என்ன வேலை இருக்குது? ஒன்றுமே இல்லை. வந்து அவங்க நடுவில் நின்று வாங்கி அந்த பூ எடுத்து அந்த பார்சல் போட்டு அங்கே அனுப்பிச்சி விட்ருணும், அதான் அவங்க வேலை. ஸோ மாதம் அவருக்கு ஒரு ₹60,000 லாபம். சரி, இந்த மாதிரி லாபங்கள்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம டைரெக்டாக நம்ம நல்ல ஒரு பையரை தேடி கண்டுபிடிச்சி, நம்மக்கிட்ட வந்து ரெகுலராக ஒரு 50 கிலோ 30 கிலோ பூ வருது அப்படின்னா, பக்கத்தில் இருந்தால் நம்ம வந்து இப்போ உதாரணம் பாருங்கள், என்னோடய நண்பர் ஒருத்தர் வந்து திருவண்ணாமலையிலேருந்து ஆரணியில் வந்து பார்த்திங்கன்னா பூவோட விலை எப்போயுமே கூட. திருவண்ணாமலேருந்து ஆரணிக்கு 2 வீலரில் போயிட்டு வந்துடலாம், அவ்வளோ நியர்பை தான். ஆனால் அவர் கண்டிப்பாக போகிறார்.
அவர் இங்கேருந்து ஆரணிக்கு போயிட்டு போட்டு வர்றாரு. இப்போ நாங்களும் அது ஒரு மாற்று ஏற்பாடு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதாவது இங்கேருந்து ஆரணியில் இங்கேருந்து இதை விட ஒரு 50-100 ரூபா கூட இருக்கும்போது நம்ம இங்கேருந்து போய் ஆரணியில் போய் போட்டு வந்துடலாம் மார்க்கெட்டில். ஆரணி ராணிப்பட்டை ரொம்ப தூரம் எங்களுக்கு, ஆரணி ரொம்ப பக்கம். அப்போது ஆரணியில் போய் போட்டால் நமக்கு இங்கே நம்ம 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறோம் அப்படின்னா 1,50,000 1,45 லட்சம் நமக்கு வருமானம் வரும். இந்த மாதிரி நிறைய தகவல் இருக்குங்க நண்பர்களே. நம்ம சேனலை தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்க தான் உங்களுக்கு அந்த விவரம்லாம் புரியும். ஏன்னா நம்ம வந்து ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ போகிறது இல்லைங்க. அதுக்கு பின்னாடி நிறைய ஆராய்ச்சி இருக்குது. அதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒர்க் அவுட் இருக்குது. எல்லாமே நம்ம செக் பண்ணி தான் நம்ம போடுறோம். நம்ம ஒரு பயிர் சார்ந்து நம்ம வாழ்க்கையை நம்ம நடத்தணும்னா நம்ம வந்து தோல்வி வந்ததுன்னா அது பெருசாக நமக்கு வந்து இருக்கும். அதனால தான் நம்ம எப்போயுமே வந்து பல தொழில் நம்ம சார்ந்து தான் நம்ம விவசாயம் பண்ணணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் கிராப்பு தேக்கு, செம்மரம், சந்தன மரம், அப்புறம் விற்கும்போது பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊடு பயிர் ஒரு 6000 பிளான்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா முருங்கை இருக்குது. முருங்கை நல்லா அறுவடை வந்துக்கிட்டு இருக்குங்க. அதுக்கப்புறம் தென்னை இருக்குது ஊடு பயிராக. அடுத்த வருடம் என்னோடய கணிப்பு வந்து அடுத்த வருடம் வந்து அறுவடைக்கு வந்துடும் எல்லாமே. அந்த மாதிரி இருக்குங்க. இந்த மாதிரி நம்ம பலதரப்பட்ட விவசாயம் இப்போ பட்டன் ரோஸ் இருக்குது, பன்னீர் ரோஸ் இருக்குங்க என்கிட்ட. சரி, இந்த மாதிரி நம்ம பலதரப்பட்ட பயிர் நம்ம பண்ணும்போது தாங்க நமக்கு ஏதாவது ஒன்று தோல்வியில் கொண்டு போய் விட்டாலும் இன்னொன்று நமக்கு நிச்சயமாக உயர்வு தரும். அதனால் நம்ம ஒரு மாதம் ஏதாவது ஒரு வகையில் 1 லட்சம்க்கு குறையாமல் நமக்கு வருமானம் வந்தால் தாங்க நம்ம ஊரில் இன்றைக்கி இருக்கிற நிலைமைக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியும். தயவு செஞ்சு யாரும் தப்பாக எடுத்துக்க வேணாம். 1 லட்சம் இல்லைன்னா வாழ முடியாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நிச்சயமாக வாழலாங்க. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம வாழ்கிறோம், நல்ல வருமானம் ஈட்டி நம்ம வாழ்றா தப்பு இல்லையே. ஏன்னா நம்ம சம்பாரித்து தானே நம்ம அந்த உயர்வுக்கு போக போகிறோம். அதனால் விவசாயம் பண்ணுற என்னோடய சகோதரர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் நம்ம தாழ்மையாக வேண்டுகிறது என்னான்னு கேட்டிங்கன்னா, நம்ம விவசாயம் பண்ணுறது நம்ம ஒரு பக்கம் ஒரு சிறப்பான செயலாக இருந்தாலும் அதை விற்பனையை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் முறைப்படுத்தி நம்ம லாபம் அதிகமாக ஈட்டி வாழணுங்கிறது என்னோடய தாழ்மையான ஒரு வேண்டுகோள். நன்றி நண்பர்களே. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.